ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த கோவிலுக்கு போங்க. எங்கேன்னு தெரியுங்களா? சென்னிமலை முருகன் கோவிலுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து சென்னிமலை முருகன் கோவிலுக்கு வந்து இது செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை போயிருந்தேன், இப்போ செவ்வாய்க்கிழமை. ஃபஸ்ட்டோட இப்போ நல்லா சீக்கிரமாகவே ஏறிட்டேன். 10 நிமிஷத்தில் வந்து மலை ஏறிட்டேங்க. அந்த மலை ஏறிட்டு அந்த கோபுரத்தை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனால் தான் தெரியுது, கூட்டம் பயங்கர கூட்டங்க. நான் வெள்ளிக்கிழமை யாருமே இல்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நானே கடைசியில் க்யூவில் தான் நின்னேங்க. அந்தளவுக்கு கூட்டம் ஓவராக இருந்துச்சு. எப்படி சாமி பார்க்க ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் பின்னாடி இருக்கிற அருள்மிகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அமிர்தவல்லி அண்ட் சுந்தரவல்லி திருக்கோவிலுக்கும் போனோம், கும்பிட்டோம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் கோவில் இருக்குதுங்க. அங்கேயும் போய் நான் சாமி கும்பிட்டேன். ரொம்பவே ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலுக்கு போங்க. என்ன மிராக்கிள்னா தேவையே இல்லைங்க. எனக்கு ஒரு மிராக்கிள் நடக்கணும், பண்ணி கொடு அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு. அண்ட் கொஞ்சம் நேச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு கீழே இறங்கும்போது இந்த காளமாடு வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வெளியே வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.